மிஸ்டர் கோபிநாத், லாஸ்ட் சண்டே விஜய் டிவியில் நீங்கள் நடத்தின நீயா நானா ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். அதில் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் ரொம்ப ரஃபாக ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. உங்களை பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறேன். யூஸ்வலாக வெளியில் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ராவல், அகாமடேஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் போக நீங்கள் ஃபியூ லேக்ஸ் டிமாண்ட் பண்ணுறீங்க. அவ்வளோ டிமாண்ட் பண்ணியும் உங்கள் டைம் முடிஞ்சிருச்சுன்னா ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தாலும் எந்திரிச்சு வெளியில் கிளம்புற நீங்கள் லாஸ்ட் சண்டே நடந்த நீயா நானா ஷோவில் மட்டும் வாகன காசுக்கு மேலே நடிச்சிட்டீங்களோன்னு தோணுது. டாக்டர்ஸ் மிஷினுக்காக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை மக்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்களா? இப்படிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஒருத்தர் 5.5 years MBBS முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் 3 years ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட், அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி 3 years, அப்சர்வர்ஷிப், ஃபெலோஷிப், ட்ரைனிங், இந்த மாதிரி லைஃப் ஒரு 10 to 12 years பேரண்ட்ஸ், ஒய்ஃப், கிட்ஸ் இவங்களெல்லாம் பிரிஞ்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் வச்சு டே நைட் பார்க்காம, சாட்டர்டே சண்டே பார்க்காம, தீபாவளி பொங்கல்னு பார்க்காம பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு இங்கேயும் நடந்துக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க சம்பாதிக்கிற காசை மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் டெய்லியும் ஒரு சில போர் பேஷண்ட்டுக்கு இன்னும் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த டாக்டர்ஸ்ல நானும் ஒருத்தன். அப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பத்தி பேசுனீங்க. அது வந்து பணம் பண்ணுவதற்கான முயற்சி அந்த மாதிரிலாம் பேசுனீங்க. அது வந்து யாரையும் கம்பல் பண்ணி பண்றது கிடையாது. பேஷண்டோட அவேர்னஸை பொறுத்து அவங்க தேர்ந்தெடுக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்களா போய் பண்ணிக்கிறது. அது யாரையும் கம்பல் பண்றது கிடையாது. அதுல ஸ்பூட்டம் டெஸ்ட் ஏன் பண்றது இல்லைன்னு கேட்குறீங்க. ஸ்பூட்டம் டெஸ்ட் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ஸ்பூட்டம் வராது. 2 to 3 weeks ஆஃப் கண்டினியூஸ் காஃப் இருந்து அவங்களுக்கு செஸ்ட் சிம்டம்ஸ் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஸ்பூட்டம் டெஸ்ட் பண்ண முடியும். லாஸ்ட் மந்த் ஒரு பேஷண்ட்டுக்கு நீ ஜாயிண்ட்ல ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் அவர் ஒரு 40 years மதிக்கத்தக்க ஒரு ஆள், நோன் ஆல்கஹாலிக், ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார். ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் பேஷண்ட் ஒரே பிளட் வாமிட் பண்ணார். அவர் ஐசியூ ஷிஃப்ட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம். பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் முதல்ல வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கல அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து வரக்கூடிய பேஷண்ட்டு இவரோட வயசு ஜாஸ்தி, இவரோட அதிகமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடியவர், இதே மாதிரி கால் அடிபட்டு வராரு. அவருக்கு நாங்கள் ஸ்கேன் அட்வைஸ் பண்ணி பண்ணால் ஸ்கேன் நார்மல் அப்படின்னு வந்துருச்சுன்னா கால் அடிபட்டு வரவங்களுக்கு எதுக்கு வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பேர் இடுப்பொலி, தலைவலிக்காக பார்க்க வராங்க. அவங்க எல்லாத்துக்கும் மெடிசின்ஸ், பிசியோதெரபி அந்த மாதிரி கொடுத்து ட்ரீட் பண்ணிட்டு சில பேர்த்துக்கு சில ரேர் டிசீஸ் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதுக்காகவும் பேஷண்டோட விருப்பத்துக்காகவும் சிடி, எம்ஆர்ஐ அந்த மாதிரி சில ஸ்கேன் அட்வைஸ் பண்றோம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்ல நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா டாக்டர் தேவையில்லாமல் ஸ்கேன் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா டாக்டர் ஆரம்பத்திலே பண்ண சொல்லியிருக்கணும், லேட்டா பண்ணி இப்ப ப்ராப்ளம் இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதுல ஏதாவது 1-2 ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு போறோம், லிட்டிகேஷன் ப்ராப்ளம் பண்ணி கோர்ட்டுக்கு போவாங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கோர்ட்டுக்கு ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்றோம், ஒரு கோர்ட்டு போட்டுக்கிட்டு கோர்ட்டு வந்து பதில் சொல்லிட்டு போயிருங்க. ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றப்ப ஏதாவது 1-2 இடத்துல தப்பு நடக்கலாம். அதுக்காக நீங்க ஒட்டுமொத்த மெடிக்கல் ஃபீல்டையும் குறை சொல்லக்கூடாது. தப்பு நடக்காத ஃபீல்டே கிடையாது. பிரைவேட் பஸ்ல 2-3 வாட்டி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, பில்டிங் கொலாப்ஸ் ஆகுது, இதுல எத்தனையோ பேர் வந்து இறக்க நேரிடுது. இதுல யாரும் வேணும் பண்றது கிடையாது. விஜய் டிவியில நிறைய நல்ல ப்ரோக்ராம் பண்றீங்க. குறிப்பா சொல்ல போனா சூப்பர் சிங்கர், ஜோடி நம்பர் 1 இந்த மாதிரி கேம் ஷோஸ்ல வெற்றி தோல்வியை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கூடிய இந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஷோஸ்ல சென்டிமெண்ட்டை கலந்து அவங்கள அள வச்சு, பார்க்குறவங்களையும் அள வச்சு
எல்லாம் எமோஷன் ஆகிட்டு உங்கள் டிஆர்பி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. தேவையில்லாமல் சொசைட்டியில் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பண்ணி தப்பான கரண்டரை கொடுக்காதீங்க. பாய்.